போகாதவங்களே கிடையாது. எல்லாருமே அந்த திருப்போரூர் முருகன் கோயில் போயிருப்போம். நானும் பல முறை போயிருக்கிறேன். அதே போல திருக்கழுக்குன்றமும் இந்த மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்துல 2 ஒன்றியம் இருக்குன்னா, ஒன்னு திருப்போரூர், ஒன்னு திருக்கழுக்குன்றம். இரண்டுமே ஒரு மிகப்பெரிய பழமை வாய்ந்த கோவில்கள். திருக்கழுக்குன்றம் என்றால் வேதபுரீஸ்வரர் கோவில், மேல ஒரு சிவன், அங்க ஒரு கோவில் இருக்கு, மலை அடிவாரத்துல ஒரு கோயில் இருக்கு. 2 கோயிலுக்கும் போனவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சில பேர் கீழே இருக்க கோயில் போயிருப்பாங்க, சில பேர் மேல இருக்க கோயில் போயிருக்க மாட்டாங்க. நான் 2 கோயில்களுக்குமே நான் போயிருக்கிறேன். சின்ன வயசுலயும் போயிருக்கிறேன், இப்பயும் நான் போயிருக்கிறேன். எல்லாருமே அந்த 2 கோயிலும் போயிருக்கோமா? மலையில நடந்து போயிருப்போம். இப்ப வந்து ரோப் கார் கேட்டுட்டு இருக்கோம், யாரும் போடல இல்லையாமா? ரோப் கார் வசதி செய்து குடிக்கிறோம், ரோப் கார் வசதி செய்து குடிக்கிறோம் சொல்லியே இழுத்துட்டு போயிட்டாங்க. இன்னும் எந்த ரோப் காரும் செய்யல. இருந்தாலும் திருக்கழுக்குன்றம் அந்த வேதபுரீஸ்வரர் கோயில் மலையாவே இருக்காருன்னு சொல்லுவாங்க. நான் இந்த பகுதியில கார்ல தான் போவோம். இந்த பகுதி எங்க வீடு இங்கதான் பக்கத்துல இருக்குது, ஈசிஆர் அந்த கிழக்கு கடற்கரை சாலையில இருக்கு. என்னம்மா அண்ணா கொஞ்சம் எங்க அக்காக்கு தெரியலையா, அவர் வந்து அவங்க அம்மா தள்ளுங்கன்றாங்க. அவங்க இவ தெரியறானாமா? நல்லா தெரியுதா நான் பேசுறது? அதனால அந்த திருக்கழுக்குன்றம் வழியா போனா அந்த மலையே அப்படியே கையெடுத்து கும்பிட்டுக்குவோம். அதுவேதான் சிவன். நம்ம எப்படி திருவண்ணாமலைய சிவபிரானா நினைச்சு கும்பிடுறாமோ, அதே போல திருக்கழுக்குன்றம் மலைய வேதமாகவே அந்த மலை இருப்பதால் அந்த வேதபுரீஸ்வரர் நினைச்சு நம்ம கையெடுத்து கும்பிட்டுக்குவோம். அதை விட இத திருப்போரூர் வழியா போகும்போது என்ன தெரியும்? அந்த கோபுரத்துக்கு நடுவுல என்ன தெரியுது? வேல். ராத்திரி ஆனா வெளிச்சமா இருக்கும், பகலானா அது கோல்டு கலர்ல அப்படியே தங்கமாட்டம் மின்னு இருக்கும். அதை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு தானே போவோம். கோயிலுக்குள்ள போவதுன்னா என்ன பண்றது? கோயிலுக்குள்ள போறதுக்கு நேரம் இருக்காது, மதியானம் மூடிட்டு இருப்பாங்க, கூட்டமா இருக்கும். அப்ப அது வழியாக நாம் நடந்து போகும்போது அந்த வேலை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு போவோம். அப்படிப்பட்ட ஒரு புராணம் சிறப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முருகரே இங்க வந்து சண்டை போட்டு அவர் வந்து ஒரு அசுரனை வென்ற இடம் தானே இது இல்லையா? அசுரனை இந்த இடத்துல சண்டை போட்டு வென்றிருக்காரு. அதனால்தான் அது திருப்போர் ஊர், போர் நடந்த இடம். அதனால இங்கெல்லாம் கடவுளே நடந்ததாக ஒரு புராணம். அப்ப இந்த இடம் எவ்வளவு பெரிய அருமையான பூமி பாருங்க. எனக்கு இன்னொரு விஷயம் இங்க ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த பகுதியில திருவிடந்தை, யாரு பெருமாள் கோயில் இருக்குது இல்லையா? நம்ம திருவிடந்தையில ஒரு மிகப்பெரிய இளைஞர் சித்திரை முழு நிலவு பெருவிழா மாநாடு நடந்தது. எல்லாரும் அதை டிவியில பார்த்து ரசிச்சிருப்பீங்க, நிறைய பேர் வந்திருப்பீங்க. இங்க இருந்து நிறைய பேர் வண்டியில அந்த திருவிடந்தை கோவில் மாநாட்டுக்கு நம்ம வந்திருப்போம். வந்தமா இல்லையா? டிவியில யாரெல்லாம் பாத்தீங்க? நேரலை எல்லாருமே பார்த்து ரசிச்சோம். ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய அதிசயம் அன்று நடந்தது. அன்றைக்கு சென்னையில அடை மழை, மதுராந்தகத்துல மிகப்பெரிய மழை. ஆனா திருவிடந்தை பக்கத்துல இருக்க கிராமத்துல மழை. ஆனா திருவிடந்தையில மழையே இல்ல. தெரியல அந்த கதை. அந்த திருவிடந்தையில நம்மளுடைய மாநாடு நடக்கும் பொழுது மழை பெய்யுற மாதிரி இருந்தது, ஆனா மழை பெய்யவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நிறைந்த பூமி தான் இந்த திருப்போரூர் செங்கல்பட்டு மாவட்டம். அதனால இங்க வந்து இது ஒரு மேஜிக், என்ன சொல்றது, ஒரு அதிசயங்கள் நிறைந்த பூமி திருப்போரூர். அடுத்தது வரலாற்று சிறப்பு. வரலாற்று சிறப்பு என்னன்னா, இங்க மாமல்லபுரம் எங்க இருக்கு? இந்த பக்கம் தானே. மாமல்லபுரமும் இந்த திருப்போரூர் இந்த தொகுதியில் தான் வருது. இப்ப மாமல்லபுரத்தை அங்க இருக்கிற அந்த பகீரத அந்த சிற்பங்கள், அந்த 5 ரத கோவில்கள், பஞ்ச பாண்டவருடைய கோவில், இதையெல்லாம் கட்டுனது யார்? யாருமா? நம்முடைய முன்னோர்கள் பல்லவர்கள். நம்முடைய முன்னோரான பல்லவர்கள் இதே பூமியில ஆட்சி செஞ்சிருக்காங்க. அவங்க இதெல்லாம் கட்டி இருக்கிறாங்க. அப்பனா நம்ம இந்த மாநாடு இப்ப இன்னைக்கு மீட்டிங் நடக்குது இந்த இடத்துல. அப்ப யாரெல்லாம் நடந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ராஜாக்கள், ராஜாதி ராஜாக்கள், இளவரசர்கள், யானைப்படை, தேர்ப்படை. தேர்ல தானே போயிருப்பாங்க அந்த காலத்துல. தேர்ல இந்த ஊர்ல ராஜாங்க நடந்து போயிருப்பாங்க, அவங்க தேர்ல பயணம் பண்ணி இருப்பாங்க. மகாராணிகள்லாம் அந்த தேர்ல போயிருப்பாங்க, இளவரசிகள் அந்த தேர்ல போயிருப்பாங்க. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படைன்னு இந்த பூமியா எவ்வளவு வளமாக இருந்திருக்கும் பாருங்க. எது? திருப்போரூர். இந்த
திருப்போரூர், திருக்கழுக்குன்றம், மாமல்லபுரம் எல்லாம் ராஜாக்கள் வாழ்ந்த பூமி. இப்போ என்ன சிறப்பு பாருங்க இந்த திருப்போரூருக்கு. இதை விட இன்னொரு புது சிறப்பு இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாது. இயற்கை வளம் மிகுந்த பூமி தான் திருப்போரூர். இயற்கை வளம்னா என்ன? ஏரிகள் நிறைந்த மாவட்டம் செங்கல்பட்டு. ஏரினா ஏரி, அவ்வளோ ஏரிகள். அதை விட பாலாறு. ஒரு ஊர்ல என்ன இருக்கணும்னு யோசிப்பாங்க ராஜாக்கள் சொன்னாங்கன்னா, ஒரு ஊர்ல சொல்லுவாங்க பாலாறு ஓடணும், தேனாறு ஓடணும். அது அப்படி அந்த மாதிரி ஒரு ஊர் இருந்தா அது ரொம்ப நல்ல வளமிக்க ஊர்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட பாலாறு ஓடுகின்ற பூமி திருப்போரூர். பாலாறு இங்கதான் ஓடுது. ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப இருக்கிற இடத்துல பாலாறு அந்த என்ன சொல்றது, அது அந்த அளவுக்கு நமக்கு அது பயன் கொடுக்கல. ஏன்னா அதுல நிறைய கழிவுகள் வந்து விட்டது, தண்ணிய தேக்கி வைக்க முடியல, இப்படிப்பட்ட நிறைய திட்டங்களை கொண்டு வர முடியல. ஆனா உங்களுடைய அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? அதுவும் பாலாறு ஓடுகின்ற இந்த இடத்தில் பாலாறு மக்களுக்கு பயன்படாமல் இருக்கிறது என்பதற்காக எத்தனையோ போராட்டங்கள் நடத்திட்டாரு. கையெழுத்து இயக்கம், மிதிவண்டி பயணம், நடைபயணம், 2 நாள் பாலாறு காப்போம் பாலாறு காப்போம் வருஷ கணக்கா 2 நாள் தொடர்ந்து நடைபயணம் எல்லாம் இந்த இடத்துல அவர் செய்திருக்கிறார். எதற்காக? பாலாறு காப்போம்னு வருஷ கணக்காக இந்த இடத்துல செய்திருக்கிறாங்க. இங்க வந்து என்ன கேட்டோம் நம்ம? பாலாறுல தண்ணி தடுப்பணைகள் கேட்டோம். தடுப்பணை இருந்தா தானே தண்ணி சேமிக்க முடியுமா? இன்னைக்கு நீங்க தண்ணி இல்ல, நாளைக்கு தண்ணி வருது, அப்ப என்ன எப்படி பண்ணுவீங்க? வீட்டுல என்ன பண்ணுவீங்க தண்ணியை சேமிச்சு வைக்க? பாத்திரம், அண்டா குண்டா, டேங்க்ல முதல்ல தண்ணி ஏத்திக்குவோம் கரண்ட் இருந்ததுன்னா, இல்லையா? வீட்டுல எவ்வளவு பெரிய பெரிய பாத்திரங்கள் இருக்கும், அதுல எல்லாம் தண்ணிய நிரப்பி வைத்துக் கொள்வோம். எதற்கு? இன்னைக்கு தண்ணி வந்திருக்குது, நாளைக்கு தண்ணி வரல, அப்ப நம்ம தண்ணியை சேமித்து வைத்தால்தான் நாளைக்கு அந்த பெண்களுக்கு சமைக்க முடியும், குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், குளிக்கணும், வீடு துடைக்கணும், எல்லாத்துக்கும் தண்ணி வேணும். அப்படி இருக்கும்போது இந்த பாலாறு தண்ணி அநியாயமாக கடல்ல கலக்குது. அப்ப எப்படி இதை சேமிக்க வேண்டும் என்றால் தடுப்பணைகள் கட்டணுமா இல்லையா? பாலாறுல எத்தனை தடுப்பணைகள் கட்டியிருக்காங்க தெரியுமா? ஆதி காலத்துல வெள்ளைக்காரர்கள், அதாவது பிரிட்டிஷ்காரர்கள் நம்மை ஆட்சி செய்த போது கட்டின ஒரே தடுப்பணை தான் இவ்வளவு நாள் இருந்திருக்குது. அந்த ஒரே தடுப்பணை. அதற்கப்புறம் தடுப்பணைகளே கட்டப்படவில்லை. தடுப்பணை இருந்தாதான் தண்ணி சேமிக்க முடியும். நம்ம வீட்டிலேயே தண்ணி சேமிச்சு வைக்கிறோம், அப்போ ஒரு அரசாங்கம் அந்த தண்ணியை சேமிச்சு வைக்கணுமா இல்லையா? அதுவே செய்யவில்லை. அப்புறம் உங்களுடைய அண்ணன் அன்புமணி தான் எத்தனையோ போராட்டங்கள்லாம் செய்து இப்ப 3 தடுப்பணைகளை கட்டியிருக்காங்க. ஒண்ணு வந்து வயலாமுரா, அது அங்க வயலாமூர்ல ஒண்ணு, வள்ளிபுரம் ஒண்ணு. வள்ளிபுரத்துல தடுப்பணைகள் கட்டியிருக்காங்க, 3 தடுப்பணைகள். இதனால கட்டுனதுனால என்ன ஆச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்பதான் கட்டி முடிச்சிருக்கிறாங்க. கட்டி முடிச்சதுல இருந்து எல்லார் வீட்டு கிணத்துலயும் தண்ணி அந்த பகுதியில் நிக்குது. நம்ம வீட்டு கிணத்துல தண்ணி நின்று எவ்வளவு நாள் ஆச்சு? கிடையவே கிடையாது. தண்ணி நின்று ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க முன்னாடி தண்ணியில குடத்துல கயிறு கட்டி அத கிணத்துல உள்ள விட்டு அப்படி சேர்ந்தனா தண்ணி வருமா வராதா? குழந்தைங்க எல்லாம் அதை ஜாலியா செஞ்சுன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தண்ணி சேர்ந்ததெல்லாம். ஆனா இப்ப எது தண்ணி நீங்க உள்ள விட்டா பக்கெட்ல ஒண்ணும் வராது, எங்கேயோ அடியில பாதாளத்துல இருக்குது. ஆனா இந்த 3 தடுப்பணைகள் மருத்துவர் அன்புமணி அவங்க அண்ணா போய் போராட்டம் பண்ணி அந்த தடுப்பணைகளை இந்த வள்ளிபுரம் இந்த பகுதியில எல்லாம் கொண்டு வந்ததுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிணற்றில் இன்றைக்கு தண்ணீர் வற்றாமல் வருகிறது. எனக்கு தெரிஞ்ச அந்த பக்கத்துல எத்தனையோ ஊராட்சி தலைவர் இருக்காங்க. அதுல ஒரு ஊராட்சி தலைவர் இவருடைய பனையூர் அலுவலகத்துக்கே வந்து மருத்துவர் அன்புமணிய நன்றி தெரிவிச்சுட்டு போனாங்க. ஏன்னா அவர் காலங்காலமாக அவர்கிட்ட 22 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாராம். அந்த 22 ஏக்கர் நிலத்துல தண்ணி இல்லாததுனால வெறும் 5 ஏக்கர் தான் விவசாயம் செய்திருக்கிறார். 5 ஏக்கர் தான் நான் விவசாயம் செஞ்சிருக்கிறேன். ஆனா இந்த 3 தடுப்பணைகள் கட்டிய பின்பு என்னுடைய கிணற்றில் தண்ணீர் வருகிறது, என்னால் 22 ஏக்கரும் பயிர் செய்ய முடிகிறது. அதுக்கு காரணம் நீங்கள் செய்த அழுத்தமும் போராட்டம் தான் சொல்லிட்டு இவரை நன்றி தெரிவிச்சுட்டு போறாங்க. அப்படிதான் எல்லாம் ஒரு திட்டம் செய்ய வேண்டும். ஒரு தலைவர் என்றால் என்ன செய்யணும்? மக்களுக்கான திட்டங்களை கொடுக்க வேண்டும். சும்மா பேரை கொடுத்தா போராது. யோசிச்சு பாருங்க, பிரம்மாண்டமான விழா நடத்தினாங்களா 2006ல? எதுக்கு? பட்டா கொடுக்கறதுக்கு. இன்னைக்கு அந்த பட்டா கேன்சல்னு சொல்றாங்க.
2006 பிரம்மாண்டமான விழாவை நடத்தி எல்லோருக்கும் வீட்டு மனை பட்டா கொடுத்தார்கள். இன்று அந்த பட்டா செல்லாது. ஏனென்றால் கனவில்லம் திட்டத்துல அந்த பட்டா செல்லாது என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படி என்ன, அது என்ன மக்கள் திட்டம்? ஒரு திட்டம் என்று செய்தால் அது தொடர்ந்து வர வேண்டும். இப்போ உங்க அண்ணா அன்புமணி இருக்காரு, அவர் 2004 இருந்து 2009 வரைதான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா இந்தியாவில் இருந்தார். அன்றைக்கு அவர் கொண்டு வந்த திட்டம் இன்னி வரைக்கும் ஓடுது. என்ன திட்டம்? 108 ஆம்புலன்ஸ். இன்னை வரைக்கும் அந்த திட்டம் ஓடுது. அவர் அமைச்சராகவே இல்ல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஆயிடுச்சு, 16 வருஷம் கூட ஆயிடுச்சு. ஆனா அவர் அமைச்சரா இல்ல. யாராலையுமே அந்த 108 ஆம்புலன்ஸை நிறுத்த முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டம், மக்களுக்கு பயன்பு உள்ள ஒரு திட்டம் இன்றைக்கு வரை டெல்லியில இருந்து அவரு தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது 1350 ஆம்புலன்ஸ் இன்னி வரைக்கும் ஓடுது. 1350 108 ஆம்புலன்ஸ் இன்றைக்கு வரை நம் மக்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா அவசரத்துக்கு நீங்க வயிற்று வலி, பிரசவ வலி, வழியில ஏதாவது அடிபட்டுச்சு, குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, வீட்டுல பெரியவங்களுக்கு பிரச்சனைனா முதல்ல நீங்க போன் போடுறது எதுக்கு? 108 ஆம்புலன்ஸ். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு ஆம்புலன்ஸ் இருந்ததா? கிடையவே கிடையாது. எதுக்கு போன் போடுவீங்க? இப்ப 108க்கு. அதுக்கு முன்னாடி எதுல என்ன பண்றது தெரியாது, அழுது நிப்பாங்க பொம்பளைங்க. ஐயோ அடிபட்டுச்சே, பிரசவ வலி வந்துருச்சே, யார போய் கூப்பிடுறது, எங்க போய் கூப்பிடுறது? நடுராத்திரியா இருந்தாலும் பெரிய பிரச்சனை. பைக்ல போனோம், டிராக்டர்ல போனோம், மாட்டு வண்டியில போனோம், சைக்கிள்ல போனோம், இப்படிதான் போனோம் இல்லையா? வேற வழி கிடையாது. எல்லார் வீட்லயும் அப்பெல்லாம் கார்லாம் இருக்காது. இப்பயாவது கொஞ்சம் வீட்டுல எல்லாம் கார் வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் மாட்டு வண்டி, டிராக்டர், சைக்கிள், பைக்கு இதான் இருக்கும். இதுலதான் போவாங்க. வயிற்று வலி வந்தாலும் ஏதாவது உடம்பு முடியலன்னா அருகில் உள்ள மருத்துவமனைக்கு. ஆனா இன்றைக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கிறது இல்ல. ஒரே நம்பர். இப்ப வேற வேற நம்பர் கொடுத்தா போடுவீங்களா? சென்னைக்கு ஒரு நம்பர், ராணிப்பேட்டைக்கு ஒரு நம்பர், டெல்லிக்கு ஒரு நம்பர். நீங்க இந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு போயிருக்கிறீங்க, அங்க ஏதாவது வயிற்று வலி வந்துச்சுன்னா என்ன நம்பர் சொல்வீங்க? கஷ்டம். ஒரு ஊருக்கு ஒரு நம்பர் தர முடியாது. ஆனா அதனால்தான் இந்தியா முழுக்க ஒரே நம்பர் 108 என்ற நம்பரை இந்தியா முழுக்க அறிமுகப்படுத்தியது. நம்மை போன்ற மகளிர் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ஒரே நம்பருக்கு போன் போட்டா ஒரு வண்டி உங்க அவசரத்துக்கு நிக்கணும். இது அமெரிக்கால இருக்க சிஸ்டம். 911 ஒரு நம்பர் போட்டா எல்லா வண்டியும் வருமா எல்லார் வீட்டுக்கும். அதே போன்ற ஒரு திட்டத்தை 108 ஆம்புலன்ஸ் என்ற திட்டத்தை மக்கள் கொடுத்தார். எதுக்காக? அன்புமணி அதை கொண்டு வந்தார், மகளிருக்காகவும் குழந்தைங்களுக்காகவும். அந்த மாதிரிதான் திட்டம் கொண்டு வரணும். நீங்க என்ன ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க, அப்புறம் நீங்க உங்க ஆட்சி போன அப்புறம் அந்த இன்னொரு ஆட்சி வரும்போது அதை தூக்கி போட்டுறாங்க. அப்படிலாம் திட்டம் கொண்டு வரக்கூடாது. ஒரு சஸ்டைனபிள் ஒரு டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட் அப்படி என்றால் தொடர்ந்து அந்த திட்டம் மக்களுக்கு செயல்படுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு உபயோகப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்தவர் உங்களுடைய அண்ணா அன்புமணி தான் அந்த திட்டத்தை கொண்டு வர்றார். அதே போல ஆஸ்பத்திரிக்கு போனா ஊசி போடுறோமா இல்லையா? ஊசியே யார் போட்டுக்க மாட்டீங்க? எல்லாரும் போட்டுக்குவீங்களா? யாருக்கு ரொம்ப பயம்? ஊசி எடுத்துன்னு வந்தாலே பயப்படுவாங்க. பரவாயில்ல, இப்ப எல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த காலத்துல பயப்படுவாங்க. ஏன் தெரியுமா? ஒரே ஊசி, அதை சுத்தண்ணில கழுவி கழுவி போடுவாங்களா இல்லையா? அரசு மருத்துவமனையில சின்ன பசங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க இப்பதான் பிறந்திருக்கிறாங்க. பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அரசு மருத்துவமனையில் ஒரே ஒரு ஊசி இருக்கும், இரும்பு ஊசி இருக்கும். உங்களுக்கு போட்ட ஊசியை கழுவி இன்னொருத்தருக்கு போடுவாங்க, அதை கழுவி இன்னொருத்தருக்கு போடுவாங்க. கிட்டத்தட்ட 10-15 பேருக்கு போட்டப்பறம் அந்த ஊசி குத்துனோடனே அப்படியே உயிர் போயிட வலிக்கும், கர்ன்னு உள்ள இறங்கும், சத்தமே கேட்கும் நிறைய பேருக்கு. அந்த மாதிரிதான் அந்த ஊசி போடுவாங்க. ஆனா உங்களுடைய அண்ணன் அன்புமணி வந்தவொடனே என்ன சொன்னாரு? தனியார் மருத்துவமனைகளில் கிடைக்கப்படக்கூடிய தரமான மருத்துவம் ஏழை மக்களுக்கும் கிராமத்து மக்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். அவங்க அரசு மருத்துவமனைக்கு போனால் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஊசியை தான் இனிமேல் எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் சட்டத்தை கொண்டு வர்றார். இனிமேல் எந்த ஆஸ்பத்திரியில் போய் உங்க ஊசி எடுத்து போட முடியுமா? போடவே மாட்டாங்க. மலேரியா பேஷண்ட்டுக்கு போட்ட ஊசியோ, எய்ட்ஸ் பேஷண்ட் போட்ட ஊசியோ, குவால்ரா பேஷண்ட்டுக்கு போட்ட ஊசியோ உங்களுக்கு வராது. நம்ம குழந்தைங்க பொழைச்சாங்களா இல்லையா? ஆமா. இது மாதிரி திட்டங்களை இனி வரைக்கும் அவர் 2009 மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து விலகிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு அமைச்சராக இல்ல, வேற யாரோ வராங்க, வேற யாரோ அமைச்சரா இருக்காங்க. ஆனா அந்த திட்டத்தை தூக்கி எறிய முடியவில்லை. ஏன்னா அப்பேற்பட்ட நல்ல திட்டம். அந்த திட்டங்களுக்காக தான் அவர் பரிசு வாங்குறாரு. எங்க? ஐநா சபையில பரிசு வாங்குறாரு, அமெரிக்கால பரிசு வாங்குறாரு, ஜெனீவால பரிசு வாங்குறாரு, டெல்லியில பிரசிடென்ட் பரிசு கொடுக்கறாங்க. இந்த மாதிரி நல்ல திட்டங்களை தான் கொண்டு வர வேண்டும். வாங்கம்மா உட்காரு.
இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும். இந்த திட்டங்களை எல்லாம் தான் நம்ம அதிகமாக மக்களிடையே எடுத்து செல்ல வேண்டும். ஆனா இங்க என்ன நடக்குது? நான் சொன்னேன்ல, இவ்வளோ இயற்கையான ஒரு ஊர் திருப்போரூர்னு. இந்த திருப்போரூர்ல இப்ப பாத்தீங்கன்னா இங்க 2 திட்டம் நல்ல திட்டங்கள் கொண்டு வராங்கன்னு சொல்றாங்க. அது திட்டமா என்னன்னு எனக்கு தெரியல. அது நம்மளுடைய நிம்மதியை குலைக்கும் திட்டமானு கூட சொல்ல தெரியல. என்னவென்றால் இப்ப பாத்தீங்கன்னா கழிவேலி அப்படின்றாங்க. திருப்போரூர் கழிவேலி தானேம்மா? திருப்பூர் கழிவேலி என்றால் என்ன? பிராக்கிஷ் வாட்டர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. பிராக்கிஷ்னா நன்னீரும் கடல் நீரும் கலக்கக்கூடிய இடம். நல்ல தண்ணி, கடல் தண்ணி. கடல் தண்ணி உப்பா இருக்கும், நல்ல தண்ணி உப்பு இல்லாம நல்லா இருக்கும், குடிக்கிறதுக்கு தேனாட்டம் இருக்கும். இது ரெண்டும் கலக்கக்கூடிய இடம் தான் கழிவேலி. தமிழ்நாடு முழுக்க நிறைய கழிவேலிகள் இருக்கிறது. அதுல முக்கியமான இடம் திருப்போரூர். இந்த திருப்போரூர்ல பாத்தீங்கன்னா இந்த கலக்கக்கூடிய இடத்துல ரெண்டு விதமான சத்துக்கள் இருக்குமா. அதாவது உப்பு தண்ணீர்ல இருக்கக்கூடிய சத்து, நல்ல தண்ணீர்ல இருக்கக்கூடிய சத்துகள் ரெண்டுமே இருக்கிறதுனால இங்க பெரிய பெரிய நண்டு, பழவேற்காடு கூட ஒரு கழிவேலி தான், பெரிய பெரிய நண்டு, எறா, மீன் எல்லாம் நிறைய இருக்கும். அதனால இந்த பகுதி இயற்கை வளம் வாய்ந்த ஒரு பகுதி. இது எல்லாரும் அங்க பெரிய நண்டு, எறா, மீன்லாம் இருக்கிறதுனால மனிதர்களுக்கு மட்டுமல்ல பறவைகள் அதிகமாக கூடும் இடமும் இதுதான். வேடந்தாங்களை விட அதிகமான பறவைகள் கூடும் இடம் இந்த திருப்போரூர் பகுதி. 70% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வெளிநாட்டு பறவைகள்ல 70% இந்த திருப்போரூர் பகுதிக்கு வருது. கார்ல போகும்போது பாக்குறோமா இல்லையா? பைக்ல போகும்போது எத்தனை பேர் நின்று போட்டோ எடுப்பாங்க? செல்ஃபி எடுக்காத ஆளே இருக்க. நீங்களே எடுத்திருக்கீங்களாமா? அந்த இடத்துல பறவைங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் நிக்குமா? ரோஸ் கலர்ல பிளமிங்கோஸ் நிக்கும், மூக்கு நீட்டா அழகு வச்ச பறவைங்க நிக்கும். எத்தனை பறவை, சின்னது பெருசு, வெள்ளை கருப்பு கலந்தது, பிங்க், ரோஸ் கலரு, அழகழகான பறவைகள் கும்பல் கும்பலாக, கூட்டம் கூட்டமாக அந்த நீர் நிலைகளில் நின்று கொண்டிருக்கும். இவ தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பறவைகள்ல அதிகமான பறவைகள் திருப்போரூர் இந்த பகுதி தான் வருது. அப்ப இது எப்பேற்பட்ட கழிவேலி பாருங்க, எவ்வளவு சிறப்பு, இயற்கை சிறப்பு வாய்ந்த பகுதி. இந்த இடத்துல ஏதோ ஒரு நீர்த்தேக்கம் கொண்டு வரோங்கிறாங்க, மாமல்ல நீர்த்தேக்கம் சொல்றாங்க. அப்படி என்றால் அப்ப நல்ல தண்ணியை மட்டும் அந்த தேக்கத்துல வச்சுட்டாங்கன்னா, இந்த உப்பு தண்ணி கலக்காம விட்டுட்டாங்கன்னா இந்த கழிவேலி போய்விடும் இல்லையா? கழிவேலி இருக்கிறதுனால தானே அவ்வளோ நல்ல பறவைங்க வருது. அப்ப பறவைங்க எல்லாம் வராது இல்லையா? ஏன்னா இந்த 2 விஷயம் இருந்தாதான். நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் காலையில எழுந்த உடனே என்ன சாப்பிடுவோம்? இட்லி சாப்பிடுவோம், தோசை சாப்பிடுவோம், கூழு சாப்பிடுவோம், கஞ்சி சாப்பிடுவோம். திடீர்னு உங்க எல்லாருக்கும் பிரெட்டு தான் சாப்பாடு, கஞ்சியே கிடையாது, இட்லியே கிடையாதுன்னா எப்படி இருக்கும்? பறவைங்களுக்கும் அப்படித்தான். அவங்க எல்லாம் எந்த விதமான வாழ்க்கை, அந்த எந்த விதமான பழக்கத்துக்கு அவங்க பழகி இருக்கிறாங்களோ அப்படிதான் அவங்க இருப்பாங்க. அந்த தண்ணீர உப்பும் நல்ல தண்ணீரும் கலந்து அதுல இருக்கக்கூடிய சத்துக்களை சாப்பிட்டு தான் அந்த பறவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க திடீர்னு அது வாழ்வு இடத்தை மாத்திட்டீங்கன்னா பறவைகள்லாம் வராது. அப்ப என்ன பெரிய கொடுமை, எங்க போவோம் அந்த பறவைங்க? அடுத்தது இன்னொரு திட்டம், ஹெலிகாப்டர் திட்டம். ஹெலிகாப்டர் பறக்கணும், இதை சுற்றுலா தலமாக இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஹெலிகாப்டருக்கு நீங்க அனுமதி கொடுத்தீர்கள் என்றால் அந்த இடத்துல ஹெலிகாப்டர் பறக்குது, அது போய் ஒரு வாட்டி தான் பறந்து காலையில போயிட்டு விட்டுருமா? அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அதுல போற சுற்றுலா பயணிகளை ஏத்தி சுத்தி வருவாங்களா இல்லையா? ஆமா. அப்ப என்ன வரும்? ஹெலிகாப்டர் பறந்தா சத்தமே இல்லாம இருக்குமா? பூ கொட்டுமா அவங்க மேல? சத்தமா இருக்கும். தீபாவளிக்கு என்ன சொல்றாங்க? தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க கூடாது, ஒரே புகையா இருக்கும். தீபாவளி காலையில 10 மணிக்கு பட்டாசு, மத்தியானத்துக்குள்ள பட்டாசுல வச்சு முடிச்சிடணும். 6 மணிக்கு மேல பட்டாசு வெடிக்க கூடாது. ஏன்னா பறவைங்க பயப்படும், குழந்தைங்க பயப்படும், பெரியவங்க எல்லாம் தூங்க மாட்டாங்க. அப்படி எதுக்காக சொல்றாங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், அதாவது சுற்றுச்சூழல் காற்று மாசு. ஏன்னா புகை வரும். அடுத்தது சத்தம் கேட்டுட்டே இருந்தா எல்லாருக்கும் ஹார்ட் வலிக்கும், ஒரு மாதிரி பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காற்று மாசு மட்டுமல்ல, சத்தத்துக்கான ஒளி மாசுக்கும் அந்த தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா இந்த ஹெலிகாப்டர் மாதிரி வந்து விட்டது என்றால் எல்லா நேரமும் சத்தம் கேட்டுட்டு இருக்கும். அது கீழே 10,000 குடும்பம் தூங்கவும் முடியாது, பசங்க படிக்கவும் முடியாது. கை குழந்தையா இருந்தா திடீர்னு சத்தம் கேட்க அழுவும். டொப்பு 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 டொப்புன்னு சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? இவங்க ஒரே ஒரு ஹெலிகாப்டர் தளத்துக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க? அடுத்தது 100 ஹெலிகாப்டர் தளத்துக்கு அனுமதி கொடுத்துருவாங்க.
அங்கங்க எல்லார் வீட்டு எதிர்க்க ஹெலிகாப்டர் வச்சுக்கிட்டு அந்த கடற்கரை ஓரமா ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப சத்தமாவே இருக்கும் இந்த பகுதி. 10,000 குடும்பங்களும் காது பஞ்சு வச்சுக்கிட்டு தான் இருக்கணும், இல்ல அது ஹெட்போன்ஸ் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும். இதுக்கு இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் நல்லதை விட பாதகங்கள் அதிகம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய பாதகமான திட்டமா இருக்கும். அப்ப பசங்களுக்கு நமக்கு நிம்மதியாவே இருக்க முடியாது. நம்ம வீட்டுல எதுக்கு இருக்கிறோம்? வெளியில போனாதான் இறைச்சல். வீட்டுல இருக்கும்போது நிம்மதியா ஒரு சாமி கும்பிட்டோமா, புக் எடுத்து படிச்சோமா, தொலைக்காட்சி பார்த்தோமா, குழந்தைங்க நல்லா படிச்சாங்களா, இதுதானே வேணும். தொடர்ந்து காதுல சத்தம் கேட்டா வாழ முடியுமா ஒரு பகுதியில? அவ்வளவுதான், காதே போயிடும். அதே போல அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் மாசு பாதுகாப்புக்கெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னே தெரியாது. நீங்களே பாப்பீங்கல்ல, இந்த படகு சவாரியில நிறைய பேரை ஏத்தின்னு கொண்டு போய் படகு கீழே விழுந்துச்சுன்னு சொல்லுங்கல்ல. படகு சவாரி வச்சாங்க, உல்லாச படகு சவாரியில் அதிகமான பயணிகளை ஏற்றி சென்றதால் படகு கவிழ்ந்து விபத்து, இவ்வளவு பேர் போயிட்டாங்க அப்படின்னு எத்தனை செய்தி நம்ம பாக்குறோம். அதே மாதிரிதான் இங்க நடக்கும். ஏன்னா முதல்ல ஒரு கொஞ்ச நாளுக்கு பாதுகாப்புக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பாதுகாப்பு அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. காசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 100 ஹெலிகாப்டர் பறக்க விட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யார் மேல இருந்து கீழே விழுவாங்க, ஹெலிகாப்டர் மேல விழுந்துச்சா, வீடு மேல விழுந்துச்சா, கூரை மேல விழுந்துச்சா, ஜனங்க விழுந்தாங்களா, இதெல்லாம் பெரிய பெரிய விபத்துகள் நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வரதை விட மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க. இவ்வளோ பெரிய ஊரு, இதுல இருந்து கோர்ட் எங்க நடக்குதுன்னா வாடகை கட்டிடத்துல நடக்குதான். பாதாள சாக்கடை திட்டம் நல்லபடியா முடிஞ்சுதாமா? பாதாள சாக்கடை திட்டம் எவ்வளவு நாளா இருக்கு? 7 வருஷமா நடந்துருக்குது. 7 வருஷமாக பாதாள சாக்கடை திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பாதாள சாக்கடையே எடுக்கல. இது இத்தனைக்கு இதுக்கு சென்னை புறநகர். நம்ம எங்க இருக்கிறோம்? சென்னைக்கு பக்கத்துல இருக்கிறோம். வெளியூர்லாம் கிடையாது, கிராமம் கிடையாது. சென்னைக்கு மிக அருகில், சென்னைக்கு மிக அருகில் இந்த ரியல் எஸ்டேட் இடமா மாத்தினதான் அவங்க பண்ண விஷயமே தவிர வேற எதுவுமே நல்ல திட்டங்களே கொண்டு வரல. இங்க ஒரே ஒரு எலக்ட்ரிசிட்டி இங்க கரண்ட் எப்படி தொடர்ந்து வருதா உங்களுக்கு? அப்பப்ப ஆஃப் ஆயிடுமா? தொடர்ந்து வராது. ஏன் தெரியுமா? அது காரணம் 22 கிலோமீட்டர். 22 கிலோமீட்டர்னா கிட்டத்தட்ட பெரிய பாதி தொகுதியே ஒரே ஒரு துணை மின்சார நிலையம் தான் இருக்குது. இப்ப நம்ம பக்கத்துல குழந்தைங்கள ஸ்கூல் இருக்கு, 4 கிலோமீட்டர்ல தானே சேர்க்கிறோம். ஒரு 2 கிலோமீட்டர்லயோ 3 கிலோமீட்டர்லயோ பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கிறோம். அதுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 20 நிமிஷமாவது ஆயிடும். ஆட்டோல போனோம், பஸ்ல போனோம், இல்ல பைக்ல கொண்டு விட்டா மேல 20 நிமிஷம் ஆயிடும். ஆனா 22 கிலோமீட்டர்னா எவ்வளவு பெரிய இடம். அதற்கு ஒரே ஒரு மின்சார நிலையம், அதுவும் துணை மின்சார நிலையம். இன்னும் 2 வேணும்னு கேக்குறாங்க. ஆக இந்த மாதிரி நல்ல திட்டங்களை அவர்கள் கொண்டு வரவில்லை. இப்ப கல்பாக்கம் அணுமின் நிலையம் இங்க இருக்கு. அதுல நிறைய பேருக்கு வேலை செய்யறாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் இந்த ஊர்ல இருக்கு. விவசாயம் பத்தி இன்னும் நான் பேசவே ஆரம்பிக்கல. விவசாயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா அவ்வளவுதான். இன்னும் தொழிற்சாலைகள் ஜப்பான் சிட்டியில எத்தனை பேரு நிலம் கொடுத்தவங்க? 2000 ஏக்கர். 2000 ஏக்கர்னா 10 கிராமம். 10 கிராமத்தை காலி பண்ணி ஜப்பான் சிட்டின்னு ஒரு இடத்துல அந்த தொழிற்பேட்டையை உருவாக்கி இருக்காங்க. அங்க 10 தொழிற்சாலை நடக்குது. அங்க நம்ம பசங்க யாராவது வேலை செய்யறாங்களாமா? கை தூக்குங்க. யாராவது வேலை செய்யற? வேலை செய்யாதவங்கன்னா தான் கை தூக்குவாங்க. யாருக்குமே வேலை கொடுக்கல. நிலம் கொடுத்த அந்த விவசாயிகள் அவங்க பசங்களுக்கு என்ன நம்பி நிலத்தை கொடுத்திருப்பாங்க? ஐயோ நாளைக்கு நம்ம தான் விவசாயம் செய்யறோம், நம்ம பசங்களாவது இந்த பெரிய பெரிய கம்பெனில வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுக்கிட்டு நல்லபடியா வேலை செய்யணும்னு நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா அங்க வேலை கொடுக்கவில்லை. ஜப்பான் சிட்டில வேலை கொடுக்கவே இல்லை. அப்படின்னா இந்த நிலத்தை வாங்கினீங்களே, அப்ப இந்த விவசாயிகளுக்கு என்னதான் பதில் சொல்றீங்க? இப்ப எல்லா ஊர்லயும் சட்டம் இருக்கிறது. ஆந்திரால சட்டம் இருக்கு. என்னன்னா நிலம் கொடுத்த விவசாயிகளும் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தான் அந்த தொழிற்சாலையில வேலைக்கு முன்னுரிமை கொடுக்கணும். 75% அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அந்த தொழிற்சாலையில வேலை கொடுக்கணும். அந்த சட்டம் ஸ்ரீ சிட்டியில இருக்குது. நிறைய ஊர்ல இருக்க, தமிழ்நாட்டுல மட்டும்தான் இல்ல. இவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 196வது வாக்குறுதி அதான். நாங்க வந்த உடனே தமிழ்நாட்டுல எந்த பகுதியில வேலை இருக்கோ, தொழிற்சாலைகள் இருக்கிறதோ அந்த பகுதி மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதி இன்னி வரைக்கும் நிறைவேற்றல. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. எப்ப நிறைவேற்றுவாங்க? அப்ப நீங்க நிலத்தை கொடுத்து ஏமாந்தம் தானே மிச்சம். வேலை கொடுத்தாங்களா?
வேலையே கொடுக்கவே இல்லை. வேலை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நிலத்தை வாங்கினவங்க வேலை கொடுக்கல. இப்ப அந்த பகுதியில ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் அந்த தண்ணியில இந்த ரசாயன தொழிற்சாலைகள்ல தண்ணி கலந்து விட்டுறாங்க. அப்ப குடிக்கிற நீர் தப்பு. இப்ப இந்த குடிக்கிற நீர்ல விஷம். அடுத்தது இந்த கல்பாக்கம் அணுமின் நிலையம் இருக்கு. அதாவது இந்தியாவில முதல்ல உருவாக்கப்பட்ட அணுமின் நிலையம் அதான். இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே முதல்ல உருவாக்கப்பட்ட அணுமின் நிலையம் ரொம்ப பழசு. இன்னைக்கு அதோட பயன்பாடு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கலாம். அதை சுற்றி 2 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நிறைய பேருக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டு உடம்பு பிரச்சனை வருதுன்னு ஆய்வுல சொல்றாங்க. நிறைய பேருக்கு மூச்சு திணறலோ இல்ல, ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். புகையோ இல்ல அதுல இருந்து வரக்கூடிய நச்சோ ரசாயனமோ எது இருந்தாலுமே அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். நிறைய புற்றுநோய்களோ இல்ல மற்ற நோய்கள்லாம் வரக்கூடிய அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த விஷயத்தை அதுவும் பழசாயிடுச்சு. இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜில எத்தனையோ தெர்மல் ரியாக்டர்ஸும் அட்டாமிக் ரியாக்டர்ஸ்லாம் இருக்கு. ஆனா இது பழசு. அதனால இத பயன்பாடை பற்றி இன்னும் நல்லா தெளிவா யோசிக்கணும். இப்ப இது மாதிரி விஷயங்கள் தான் அதிகமா நடந்துட்டு இருக்குது. இங்க யாரெல்லாம் விவசாயிங்க சொல்லுங்க. விவசாயிகள் யாரு? நானு, நீங்க எல்லாரும் விவசாயம், எல்லாருமே விவசாயம் தான் செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய அண்ணன்களும் இன்னும் விவசாயம் தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மாவட்டங்கள், செங்கல்பட்டுல இல்ல. அப்படி இருக்கும் பொழுது இங்க என்ன அதிகமா விளைவிக்கிறோமா? மஞ்சளா, நெல்லு, கரும்பா, வாழை அதெல்லாம் கிடையாது. ஏன்னா தண்ணி இருந்தா தானே அதெல்லாம். தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் வாழெல்லாம் இருக்கு. காய்கறிகள், காய் இல்லைன்னா மலர், பூக்கள் இல்லைன்னா நெல், இந்த 3 தான் அதிகமாக நம்ம விளைவிக்கக்கூடிய பொருட்கள். இந்த விவசாயம் இதுல ஒரு குவிண்டால்னா எவ்வளோ? 100 கிலோ. ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் தான் தமிழ்நாட்டு அரசாங்கம் இங்க விலை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு இடத்துல போய் ஏதாவது வாங்குறீங்க. வாங்கின உடனே அந்த கடைக்கு விலையை நீங்க சொல்வீங்களா? கடைக்காரர் சொல்லுவாரா? கடைக்காரர் தானே சொல்லுவார். இந்த புடவை வாங்கின்னு வரீங்க, அவர் என்ன விலை சொல்லுவாரோ அதை கொடுத்துட்டு தானே வாங்கிட்டு வருவீங்க. ஆனா விவசாயிக்கு மட்டும் அந்த கதி கிடையாது. அவங்க யாரோ விலை வைப்பாங்க. நீங்க விளைவிக்கிற பொருளுக்கு நீங்கள் விலை சொல்ல முடியாது. கஷ்டப்படுறது நீங்க, வெயில்ல இறங்கி வேலை செய்யறது நீங்க, சேத்துல காலை வைக்கிறது நீங்க, களை எடுக்கிறது நீங்க, தண்ணி கஷ்டப்பட்டு அதுல கொண்டு வந்து கொட்டி அந்த நாத்து நட்டு அதை விளைவிக்கிறது நீங்க, களை பறிச்சு அதுக்கப்புறம் அறுவடை பண்ணி மூட்டை கட்டி அதை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல போடுவீங்க இல்லையா? எங்க நம்மளுடைய அந்த நெல் கொள்முதல் நிலையங்கள், ரைஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க, ரைஸ் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர். அதாவது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல போய் போடுறீங்க. ஒரு மூட்டைக்கு எவ்வளவு வாங்குறாங்க? 250 ரூபாவா கமிஷன்? ஆமா. அப்புறம் ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய், ஒரு குவிண்டாலுக்கு 250 ரூபாய். அப்ப ஒரு குவிண்டால் நெல்லோட விலையே 2500 ரூபாய் தான். அதுவும் 2369 ரூபாய் டெல்லியில இருந்து வருது. சென்ட்ரல் கொடுக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு கொடுக்குது? 131 ரூபாய். 131 ரூபாய் கொடுத்துட்டு அதுல கமிஷன் அவன் வாங்கிக்கிறது எவ்வளவு? 250 ரூபாய். அதாவது அது கூட வராதான். அந்த 250 ரூபாயும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப நீங்க விளைவிச்ச நெல்லுக்கு என்ன மதிப்பு? எவ்வளவு கஷ்டம்! என்ன சாதாரண வேலையா? உங்க கையெல்லாம் எப்படி இருக்குது? எப்படி இருக்கும் கைய? காப்பு காய்ச்சி போய் கரடு முரடா இருக்கும் இல்ல? ஏன்னா நெல்லுலயும் வயல்லையும் வெயில்லையும் எவ்வளோ அது கதிரை பிடிக்கிறது, அருவாலை பிடிக்கிறது, என்ன வேலை, சாதா வேலை கிடையாது. அதிகமாக பெண்கள் ஈடுபடும் தொழில் எதுனா விவசாயம் தான். ஆண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களோ பெண்கள் அதை விட அதிகமா இருக்காங்க விவசாயத்துல. அப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன வழி, என்ன பதில்? நீங்க வேலை கொடுக்கறேன்னு சொன்னாங்களா? 100 நாள் வேலை யார் யாரெல்லாம் பதிவு பண்ணிருக்காங்க தெரியுமா? நம்ம ஊர்ல வேலையே கிடையாது அப்படின்றீங்களா? 100 நாள் வேலை திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அதுல திருப்போரூர்ல மட்டும் 25,000 26,000 குடும்பங்கள் பதிவு பண்ணிக்கிறாங்க. அதுல ஒரு 14,000 குடும்பங்களுக்கு மட்டும்தான் 16 நாள் வேலை கொடுத்திருக்கிறாங்க. மிச்சம் 10,000 11,000 குடும்பங்களுக்கு வேலையே கிடையாது, கொடுக்கவே இல்லை. ஒரு நாள் கூட வேலை கொடுக்கல. அதே போல திருக்கழுக்குன்றத்துலயும் அப்படிதான்
திருக்கழுக்குன்றத்திலயும் கிட்டத்தட்ட 33,000 குடும்பங்கள் வந்து பதிவு பண்ணி இருக்கிறாங்க. எதுக்கு? 100 நாள் வேலை திட்டத்துக்கு. அதுல 11,000 குடும்பங்களுக்கு மேல ஒரு நாள் கூட வேலை கொடுக்கல. மிச்சம் அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அது ஒரு 25,000 குடும்பங்களுக்கு வேலை கொடுத்துருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு தினம் 250 ரூபாய் அப்படித்தானே சொல்லி உங்களை கூட்டம் பண்ணாங்க. 250 ரூபாய் அல்ல 200 ரூபாவது வந்துதா? வரலையா? வரல. 200 ரூபாய் கூட வரல. அப்ப 15 நாள் 16 நாளுக்கு எத்தனை 200 ரூபான்னு போட்டீங்கன்னா 3,000 ரூபாவோ 3,500 ரூபாய் இல்ல 3,600 ரூபாய் இல்ல 250 ரூபாவே கொடுத்திருந்தா கூட 5,000 ரூபாய்க்கு மேல வரல. 4,000 ரூபாய் தான் வந்திருக்கும். ஆனா டாஸ்மாக்ல மாசம் எவ்வளவு நம்ம வீட்டுல இருந்து கடைக்கு போகுது? அவங்க கொடுத்தது 100 நாள் வேலை திட்டம் மூலம் வந்தது 3,500 ரூபாய். டாஸ்மாகில் மாதம் அவங்களுக்கு போன காசு 5,000 ரூபாய். கணக்கே இல்ல, கணக்கே இல்ல போங்க அப்படின்றீங்க. ஆமா, என்னமா நீங்க 5,000 கம்மியா சொல்றீங்க? அதெல்லாம் கணக்கே கிடையாது. அதுவும் நியூ இயர்னு நம்ம பசங்க குடிச்சிருக்கிறாங்க பாருங்க. ஜனவரி 1ஆம் தேதி 10 கோடி 20 கோடி குடிச்சிக்கிறாங்க ஒரே மாவட்டத்துல, செங்கல்பட்டுல மட்டும். அதுக்கு மேல பொங்கல்னா நம்ம என்ன நினைப்போம்? பொங்கல் பொங்கணும், மாட்டுக்கு பூஜை பண்ணணும், ஆமா அது பானை வாங்கணும், புது புடவை கட்டிக்கணும், சக்கரை பொங்கல் சாப்பிடணும், இதானே பொங்கு சோறு வச்சு அதுல ஒரு குழம்பு ஊத்தி சாப்பிடணும்லாம் ஆசைப்பட்டிருப்பீங்க. 3,000 ரூபாய் வந்ததா உங்களுக்கு மாசம்? ரேஷன் கடையில் உங்களுக்கு எல்லாம் பொங்கல் பரிசாக கிடைத்ததா 3,000? அந்த 3,000 இப்ப எங்க இருக்கிறது? டாஸ்மாக் கடையில் போயிடுச்சா? போயிட்டாமா? ஐயோ, மாசம் உங்களுக்கு 1,000 ரூபாய் கொடுக்குறாங்களே மகளிர் உரிமை தொகை, அது வரவே இல்லை. வந்தாலும் கவலைப்படாதீங்க, வந்தாலும் நேரம் டாஸ்மாக் தான் போகும். உங்களுக்கு கொடுக்கப்படும் மாசம் 1,000 ரூபாயும் டாஸ்மாக் தான் போகுது. பொங்கல் பரிசாக நீங்கள் வாங்கிய 3,000 டாஸ்மாக்கு தான் போகுது. அதே சமயம் இந்த மாவட்டத்துல ஐயோ கோடி கோடியா, அது பொங்கலுக்கு மட்டும் 39 கோடியா. எங்க தான் வந்துச்சு அந்த 39 கோடி? எனக்கு தெரியணும், சொல்லுங்க நீங்க. 39 கோடி உங்கள் வீடுகளில் இருந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் டாஸ்மாக் போயிருக்கிறது. எங்க வச்சிருந்தீங்க அந்த காசெல்லாம்? எங்க வச்சிருந்தீங்க? பீரோல வச்சிருந்தீங்களா? சுருக்கு பையில வச்சிருந்தீங்களா? பசங்களுக்காக நீங்கள் சேமித்து வைத்த அந்த காசை கொண்டு போய் டாஸ்மாக்லயே எல்லாம் தொலைச்சிட்டாங்க. நம்ம என்ன பண்றது சொல்லுங்க? ஏன்னா அவங்களுக்கு வேலை இல்லை. பசங்க நல்லா படிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு வேலையே கிடையாது. படிச்ச பசங்களுக்கு வேலையே கொடுக்கல. இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க வேலை வாய்ப்பு தருகிறோம், 1 லட்சம் வேலை வாய்ப்பு, 5 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். ஒன்னும் கொடுக்கல. யாருக்கும் எந்த வேலை வாய்ப்பும் கொடுக்கவே இல்லை. சும்மா அத அரசு வேலைன்றதே கிடையாது. இருக்கிறவங்களெல்லாம் எடுத்து போட்டுன்னு இருக்கிறாங்க. எடுத்து அரசு வேலையில இருந்து தூக்கி போட்டுட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் போராட்டம் பண்றாங்க பாருங்க. அரசு வேலை பெற்ற துப்புரவு பணியாளர்களா இருக்கட்டும், அங்கன்வாடி பணியாளர்களா இருக்கட்டும், போக்குவரத்து துறை பணியாளர்களா இருக்கட்டும், எல்லாரும் எல்லா ஊர்லயும் தினம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சம்பளம் கொடுக்கல, சம்பளமே கிடையாது அவங்களுக்கு. அரசு வேலையில் சம்பளமே கிடையாது, ஓய்வூதியம் கிடையாது, எதுவுமே அவர்கள் செய்யவே இல்லை. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப உங்களுக்கு விவசாயத்திலயும் அவங்க நல்லதா காசு வரல, தொழிற்சாலையிலும் வேலை கொடுக்கல, அரசு வேலை கிடையாது. டாஸ்மாக்கை ஊத்தி ஊத்தி கொடுத்து நம்ம பசங்களை கஞ்சாவுக்கும் புகை பழக்கத்துக்கும் மது பழக்கத்துக்கும் அடிமையாக்கணும் தான் இவங்க செய்த ஒரே திட்டம். இதுவா திட்டம்? இந்த திட்டத்துக்காக நீங்க ஓட்டு போடணும் சொல்லுங்க? ஏன் போடவே கூடாது? ஏன்டா ஏமாற்றுகின்ற திட்டங்கள் தான் இவங்க கொடுக்கறாங்க. உங்க அண்ணன் அன்புமணி மாதிரி நான் சொன்னேன்ல, உங்களுக்காகவே எத்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். அது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு இங்க வந்து திருமணி அப்படின்ற ஊர்ல ஒருங்கிணைந்த தடுப்பூசி மையம் 700 கோடி ரூபாய்க்கு அவர் கொண்டு வந்தார். எப்ப மந்திரியா இருக்கும் போது. தடுப்பூசினா என்ன? இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு மலேரியா, அப்புறம் காலரா, டிபிடி சொல்லுவாங்கல்ல, கக்குவான், இருமல், போலியோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடாது. வந்துட்டு அப்புறம் ஊசி போடுறதில்ல, வரக்கூடாது என்பதற்காக தடுப்பூசி ஒண்ணு போடுவாங்க. அந்த தடுப்பூசி மையத்தை செங்கல்பட்டு மாவட்டத்திற்கே கொடுத்தார். இந்தியா முழுக்க தடுப்பூசிகளை அந்த அந்த தடுப்பூசி மையத்துல செய்திருக்கலாம். 700 கோடி ரூபாய் செலவு செய்து கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் அங்க கட்டடம் எல்லாம் கட்டி ஆளுங்க 200 பேருக்கு வேலை செய்யறாங்க. அங்க சிஇஓ எல்லாம் இருக்கிறாங்க. எதுக்கு? இன்டகிரேட்டட் வேக்சின் இன்ஸ்டிடியூட்.
அதாவது இந்தியா முழுக்க எவ்வளவு தடுப்பூசி தேவைப்படுகிறதோ அத்தனை தடுப்பூசிகளையும் இந்த செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய அந்த மையத்தில் செய்து கொள்ளலாம் என்ற திட்டத்தை செங்கல்பட்டு மாவட்டம் நம்ம மாவட்ட மக்களுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அங்க எல்லாரும் வேலை செய்வாங்க, இந்தியா முழுக்க தடுப்பூசி போகும். அது இன்னும் திறக்காமையே இருக்கிறாங்க. இது மாநில மத்திய அரசு ஒத்துழைப்போட திறந்து நடத்தினா எவ்வளவு நல்லா இருக்கும். தடுப்பூசியா விலை கம்மியா நமக்கே கிடைக்கும். வெளியூர்ல எல்லாம் வாங்க வேண்டியதில்லை. 10 ரூபாய் கிடைக்காது 5 ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. எதற்காக? இப்படிப்பட்ட திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வர வேண்டும். ஏமாற்றும் திட்டங்களை கொடுத்து உங்களெல்லாம் போதையில நம்ம அதுக்கு மேல நம்ம பசங்களை வச்சிருக்கிறாங்க பாருங்க, போதையிலையும் மது பழக்கத்திலையும் குடிப்பழக்கத்திலையும். கஞ்சா பழக்கம் வேறயா, கஞ்சா எங்க பார்த்தாலும் பொறலுது. எப்படி? ஸ்கூல் வாசல்ல கிடைக்குது, அடுத்தது கேன்டீன்ல தான் கிடைக்கல. ஸ்கூல் வாசல்ல பள்ளிக்கூட வாசல்ல கஞ்சா விற்கப்படுகிறது பொட்டலங்களாக. கஞ்சாவும் அபின்னு மாத்திரை என்னென்னமோ சொல்றாங்க. குழந்தைங்கள எல்லாம் என்ன இப்ப பெரிய வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களை எல்லாம் குடிக்க ஆக்கியாச்சு. என்ன பண்ணணும் அடுத்தது? சரி சும்மா தானே இருக்காங்க, சின்ன பசங்க படிச்சுன்னு தானே இருக்கிறாங்க, அவங்களையோ ஏதாவது போதை பழக்கத்துல கொண்டு வரலாம். என்ன இது அநியாயமாக இருக்கு. மனசெல்லாம் பதப்பதிக்குது இதெல்லாம் கேட்கும்பொழுது. என்ன நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? அப்ப மக்களை என்ன தவறு வேணாலும் செய்து விடுவார்கள், எத்தனை மதுக்கடைகளை வேணாலும் திறந்து விடுவார்கள். இப்ப மணமகிழ் மன்றமா, இது வரைக்கும் அந்த மணமகிழ் மன்றத்துக்கெல்லாம் அனுமதி கொடுக்காம திடீர்னு அவ்வளவு கோடி ரூபாய் வாங்க மணமகிழ் மன்றம். எதுக்குன்னா மணமகிழ் மன்றம் என்றால் அங்க குடிக்கிறது மட்டும் இல்ல, சீட்டாடலாம், சூது, அதாவது அந்த இது சொல்லுவாங்க சூதாட்டம், அதையெல்லாம் செய்யலாமா. அப்ப பசங்க எல்லாம் சம்பாரிச்சாங்கன்னா நேரா வீட்டுக்கே வரமாட்டானுங்க. வருவாங்களா? ஏற்கனவே டாஸ்மாக், அதுக்கு மேல இந்த மணமகிழ் மன்றம், அங்க போய் உக்காந்துட்டு காசெல்லாம் செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க. இப்படிதான் இந்த மாதிரி திட்டங்களை தான் இந்த அரசாங்கம். எதுக்காக நீ எலைட் பார் தருகிறீங்க? இன்னத்துக்கு எலைட் பார், ஏசி பார், ரெஸ்டோ பார் எதுக்கு? ஏற்கனவே இந்த டாஸ்மாக திறந்து அதுக்கு வேற பாதுகாப்பு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். சிசிடிவி வச்சிருப்பாங்க, கம்பி போட்ட கதவு வச்சு மூடி இருப்பாங்க. நமக்கெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு தராங்களா? அந்த மாதிரி பெண்கள் தனியா நடந்து வருது, காலேஜுக்கு போயிட்டு வருது, பொம்பளை பசங்க வருது. எத்தனை பேர் பொம்பளை பசங்க வச்சிருக்கீங்க? இவ்வளவு பேர் தானா? எல்லாம் கை தூக்குங்க. எல்லாரும் பொம்பளை பசங்க வச்சிருக்கிறோம். அதுங்களை போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் பயமா தானே இருக்கும். ரொம்ப பயம் பயம் பயம். எப்படா ஒழுங்கா என்ன லைட் இருக்குதா, ரோடு இருக்குதா, சிசிடிவி கேமரால ஏதாவது விஷயம் தெரிஞ்சாதான் தெரியலன்னா எதுவுமே தெரியாது. நீங்க ரெஸ்டோ பார்க்கோ, ஏசி பார்க்கோ, டாஸ்மாக், வைன் ஷாப்பு கொடுக்கிற பாதுகாப்பை எங்களை போன்ற பெண்களுக்கு ஏன் தருவதில்லை? நீங்க இத்தனை பேருக்கு போலீஸ் போடுங்க, பெண் போலீஸ் போடுங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. எல்லா இடத்துலயும் தெரு தெருவா சிசிடிவி வச்சு அந்த தப்பு செய்யறவங்களை கண்காணிங்க. அங்கெல்லாம் வைக்கல. டாஸ்மாக்கு அவ்வளவு பெரிய சிசிடிவி பாதுகாப்பு, அதுக்கு வேற ஏகப்பட்ட கியூ. அது நம்ம பசங்களை சொல்லணும், பாவம் அவங்க வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை, நேரம் அங்கே போய் நின்றுறாங்க, வர்ற காசெல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்றாங்க. ஆனால் பெண்கள் பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பெண்கள் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஜாகிரதையா இருக்கணுமா இல்லையா? பெண்களுக்கு என்ன சொல்லி வளர்க்குறோம்? மா சீக்கிரம் வந்துருமா, டான்ஸ் கிளாஸ், பாட்டு கிளாஸ் எல்லாம் போகாதீங்க, என்னது போயிடாதீங்க, நீங்க படிச்சீங்களா வீட்டுக்கு வந்து சேருங்க. இதே விஷயத்த உங்க பசங்களுக்கும் சொல்லி கொடுத்து வளங்க. எத்தனை பேருக்கு ஆம்பளை பசங்க வச்சுக்கிறீங்க? கூப்பிடுங்க, கை தூக்குங்க. இதே விஷயத்த பசங்களுக்கும் சொல்லுங்க, ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேரணும். இல்லைன்னா கெட்ட பழக்கம், கெட்ட பழக்கத்தை தான் போவாங்க. பெண்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கட்டுப்பாடுகளையும் ஒழுக்க விதிகளையும் ஆண்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதான் அவங்க நாளைக்கு அந்த பெண்களை மதிப்பாங்க இல்லையா? வெளியில போகும்போது அவன் இன்னொரு பொண்ணை பார்த்தா தப்பா நினைக்க மாட்டான். ஐய அப்படி. இப்ப என்ன நடக்குது? கும்பலாக கூட்டிட்டு கொண்டு போய் கும்பல் பாலியல் வன்கொடுமைன்னு கேட்டு கேட்டு அப்படியே அப்படியே ஹார்ட் எல்லாம் வெடிச்சிடுது. எத்தனைதான் கேட்கறது ஒரு நாளைக்கு? அது ரொம்ப கொடுமையாக இருக்கிறது. அது கூட்டு பாலியல், ஒருத்தர் தனியா வரதில்லை, ஏன்னா தைரியமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 10 பேரா சேர்ந்து ஒரு பொண்ணை தூக்கின்னு போறது, சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் கூட்டிட்டு போய் 10 பேர் சேர்ந்து அந்த குழந்தைய அந்த பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணி அதுங்களை கொடுமை செஞ்சு கொண்டு போய் ஒண்ணு தூக்கி போட்டுறாங்க, இல்லைன்னா தூக்கி எங்கன்னா போட்டுறாங்க. எல்லாம் ரொம்ப பாதுகாப்பு என்பது ரொம்ப தினம் ஒண்ணு நடக்குதுமா. பேப்பர் எடுத்து பாருங்க, தினம் நடக்குது. நடக்காம இல்லை. இதற்கெல்லாம் காரணம் மது பழக்கம், குடிப்பழக்கம், அடுத்தது கஞ்சா பழக்கம். இதை தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டும். அதை ஒழிப்பேன் என்று கூறக்கூடிய தலைவர் யாருன்னா உங்களுடைய அண்ணன் மருத்துவர் அன்புமணி தான். ஒரே நாள்ல இதை நான் ஒழித்து காட்டுவேன் அவர் சபதமா சொல்றாரு. அதனால பெண்களாகிய நீங்கள்லாம் உங்க அண்ணன் அன்புமணி பின்னால நீங்க இருக்க வேண்டும். அவர் நல்ல விஷயங்களை தான் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு, ஏற்கனவே செஞ்சிருக்கிறார்.
இன்னும் செய்வதற்கு நல்ல விஷயங்களை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நம்ம குடும்பங்களுக்கும் செய்வதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வாய்ப்பு ஒண்ணுதான் வேணும். அந்த வாய்ப்பை பெண்களாகிய நீங்கள் எல்லாம் அவருக்கு அளிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவர் பின்னாடி அண்ணன் பின்னாடி நீங்க எல்லாம் இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒற்றுமையாக இருங்கள். இந்த சட்டமன்ற தேர்தல் வருதா, இன்னும் நிறைய புதுசா நான் கேள்விப்பட்டேன். டிவி கொடுப்பாங்க, ஃபேன் கொடுப்பாங்க, எல்லாம் கேள்விப்பட்டேன். ஏதோ எல்இடி டிவி. என்னப்பா? ஓ, நான் மறந்துட்டேனே ஒன்னு சொல்றாங்க போல. படிக்கிறேன், சொல்றேன். அதாவது புதுசாக எல்இடி கொடுப்பாங்கன்னு ஏதோ நான் கேள்விப்பட்டேன். எல்இடிக்காக நீங்கள் மாற்றி ஓட்டு போட்டீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையெழுத்தை நீங்களே மாத்தி எழுதுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா மறுபடி இவர்கள் வந்துவிட்டால் இன்னும் 100 டாஸ்மாக் கடைகளை இந்த மாவட்டத்தில் திறப்பாங்க. பசங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பெரிய கேள்விக்குறியாயிடும். அவங்க உடல் நலம் பாதிக்கும், மனநலம் பாதிக்கும், அவங்க வாழ்க்கையே பாதிக்கும். அதனால தவறுகளை அவங்க செய்ய தயாராக இருக்கிறார்கள். அதை பணம் கொடுத்து மறைத்து விடலாம் என்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள். அந்த தவறை நீங்க செய்யக்கூடாது. அவங்க எத்தனையோ தவறு செஞ்சுட்டாங்க, எத்தனையோ பணம் கொடுத்து அந்த தவறை மறைக்க பார்த்துட்டாங்க. ஆனா நீங்கள் அந்த தவறை, தாய்மார்களாகிய நீங்கள் அந்த தவறை செய்யாதீங்க. நீங்கள் தவறாக ஓட்டு போட்டு விடுகிறீர்கள் என்றால் உங்கள் குழந்தைகளுடைய தலையெழுத்தை நீங்களே தவறாக எழுதுறீங்கன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? உள்ளாட்சி இப்ப சட்டமன்ற தேர்தல், இது உள்ளாட்சி தேர்தல் வருது. எத்தனை பேர் கவுன்சிலர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? வார்டு கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர். உள்ளாட்சி தேர்தலில் 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு தான். நீங்க தான் கவுன்சிலர் ஆக முடியும், ஒன்றிய கவுன்சிலர் ஆக முடியும், வார்டு மெம்பர் ஆக முடியும், மாநகராட்சி கவுன்சிலர் ஆக முடியும். நீங்க தான் ஆக முடியும். வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஆக முடியாது. 50% பெண்களுக்கு தான். அதனால நீங்க எல்லாம் தைரியமா இருக்கணும். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். என்னடா உக்காந்து இந்த அம்மா கிளாஸ் எடுத்தாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிறீங்களா? அதெல்லாம் நினைச்சுக்காதீங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சாதான் நாளைக்கு நம்ம பசங்களும் நம்மள மதிப்பாங்கம்மா. இல்லன்னா அம்மாக்கு என்ன தெரியும்? அதுக்கு ஒண்ணும் தெரியாது. நம்ம என்னமோ கற்காலத்துல பிறந்த மாரி, அதனால ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லி விடுவாங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் நீங்க விஷயம் நிறைய தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி மெம்பர்லாம் ஆனீங்கன்னா உங்க தெருவுக்கு வேண்டியதோ உங்கள் பகுதிக்கு வேண்டியதோ நீங்களே நல்லா செஞ்சு கொள்ளலாம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இன்றைக்கு திருப்போரூர் தண்டலமூர்ல ஏதோ டாஸ்மாக் கட்டடம் கட்டுறாங்களாம். அதுல பக்கத்துல அது என்ன இது? நீங்க கேட்டது என்ன? ஒரு அரசு மருத்துவமனை வேணும்னு கேக்குறீங்க. இங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்கு. இங்க ஒரு அரசு மருத்துவமனை இருக்குதா? இல்ல. டாஸ்மாக் கேட்டோமா? நம்ம கேட்கவே இல்ல. எதுக்கு இன்னொரு புது டாஸ்மாக்? ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒண்ணு கட்டிட்டு போங்களாம். அதெல்லாம் கட்டல. என்ன போங்க. சொல்லிட்டேன், அது சொல்லிட்டேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு நேரம் அமைதியாக வந்து ஒருத்தர் கூட எழுந்தே போவல. இன்முகத்தோடு நான் பேசுறதுக்கெல்லாம் பதில் வேற கொடுத்தீங்க. என்னுடைய அன்பு சகோதரிகள், உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கும், உங்களுக்காக இந்த அன்பு சகோதரிகள் தான் கொடி பிடிச்சிட்டு போவாங்கம்மா. நீங்க எல்லாம் வீட்டுல இருப்பீங்க. பஸ் கட்டண உயர்வு, பால் கட்டண உயர்வு, மின்சார கட்டண உயர்வு எதுக்காகவோ இங்க மேடையில இருக்காங்க பாருங்க. இவங்கெல்லாம் தான் கழுத்துல அந்த துண்டு போட்டுட்டு கொடி பிடிச்சிட்டு போய் சண்டை போட்டு வருவாங்க. இந்த சகோதரிகள்லாம் தான் நீங்கள் பார்க்க வேண்டிய உங்களுடைய கதாநாயகிகள். இந்த அண்ணன்கள் தான் உங்களுக்காக போராட்டம் பண்ணுவாங்க. உங்களுக்கே அந்த விஷயம் தெரியாது. அப்படிப்பட்ட இவர்கள்லாம் நீங்க உங்களோட இருப்பாங்க. நானும் உங்களோட தான் இருப்பேன். உங்க அன்புமணியும் உங்களோட தான் இருக்காரு. அவர் எப்பயுமே என்னுடைய சகோதரிகளான என்னுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய தாய்மார்கள், என்னுடைய அந்த குழந்தைகளுக்காக தான் அன்புமணி இருக்கிறாரு. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மருத்துவர் அன்புமணி உங்களுடன் இருக்கிறார். நீங்களும் மருத்துவர் அன்புமணியுடன் தான் இருக்கிறீர்கள் என்ற அந்த பாசத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவங்க என்னுடைய சகோதரி மருத்துவர் ரேணுகா டேவிட். வாங்க. இவங்க இந்த சிங்கப்பெண்ணை நிகழ்ச்சியை பார்க்கணும் என்பதற்காக வந்தாங்க. நான் சொன்ன திருப்போரூருக்கு வாங்க, நிறைய மகளிர் வருவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன். இவங்க ராணுவத்தில் மருத்துவராக வேலை செய்தவர்கள். ராணுவத்துல மருத்துவராக வேலை செய்ய இவங்க கணவர் கர்னல் டேவிட் தேவசகாயம் என்ற, நான் அவரை மரியாதையோட அண்ணா என்றுதான் குறிப்பிடுவேன். அவரும் ராணுவத்தில் இருந்தாரு. இவங்க 2 பேரும் ஓய்வு பெற்ற பின்பு ராணுவத்தில் உயிரிழந்த அவர்களின் குடும்பத்துக்கு அவ்வளோ செய்யறாங்க. ராணுவத்தில் பணிபுரிந்து அவங்க ஓய்வு பெற்றவர்களுக்கு
அவங்க 10,000 பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறாங்க. எல்லா மகளிருக்கும் வேலை கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நபர் என்னுடைய அன்பு சகோதரி திருப்பதி மருத்துவர் ரேணுகா டேவிட் மற்றும் எங்களுடைய அன்பு சகோதரர் டேவிட் தேவசகாயம் அண்ணா. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. சாப்பாடு போட்டாங்களா, கொடுத்துட்டீங்களா? எல்லாம் தயாரா இருக்குதா? சரி, வெயில்ல வந்திருக்காங்க. சாப்பாடு தண்ணி இல்லைன்னா எனக்கு போன் பண்ணுங்க. நான் அப்புறம் எங்க ஒன்றிய செயலாளர்லாம் கேட்கறேன், எங்க மாவட்ட செயலாளர் கேட்பேன். ஓகேவா? ரொம்ப சந்தோஷமா உங்களெல்லாம் பார்த்ததில். பத்திரமா வீட்டுக்கு போங்க, ஒன்னும் பயம் இல்ல. நம்மளுடைய ஆட்சி கூடிய சீக்கிரம் இந்த தேர்தல் கழிச்சு வரும். அப்ப நம்முடைய பெண்களுக்கு பாதுகாப்பு, நம் குழந்தைகளின் வாழ்க்கைக்கு நல்ல உத்தரவாதத்தையும் கண்டிப்பாக தருவோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்மா. நன்றி. அனைவருக்கும் நன்றி. எல்லோரும் இங்க வந்திருக்கின்ற மகளிர் அத்துணை பேரும் போட்டோ எடுத்துக்கலாம். அந்த போட்டோ கையிலே கொடுத்துடுறாங்க. மேடம் கையில நீங்க போட்டோ எடுக்கணும்னா இந்த சைடு வந்துருங்க. இந்த ஒரு பக்கம் வரணும், 2 பக்கமா வரக்கூடாது. அந்த ரைட் சைடு அந்த பக்கம் வந்துருங்க. இந்த பக்கம் இறங்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் நீங்க போட்டோ எடுக்க